Hi guys, good morning, good afternoon, good evening everyone. Welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Okay guys, தமிழ் அப்படின்ற மாதிரியே இங்கிலீஷையும் ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா தமிழ் மாதிரியே இங்கிலீஷையும் நம்மளால ரீட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரியே நம்மளும் ஒரு விஷயத்த ரீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோனிக்ஸ் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்ம எப்படி தமிழ்ல 247 லெட்டர்ஸ் அதாவது எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோமோ இங்கிலீஷ்ல ஓவராலா 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? பட் அந்த 26 லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 44 விதமான சவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். லாங் வவல் சவுண்ட், ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ், கான்சனன்ஸோட சவுண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வவல்ஸோட சேர்த்து நம்ம படிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா ஒரு 44 சவுண்ட்ஸ் இருக்கு. அந்த 44 சவுண்ட்ஸை நம்ம கிளியரா லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் ஃப்ளூயண்டா ரீட் பண்ண முடியும். என்னோட ஸ்கூல் லைஃப்ல நான் வந்து எவ்வளோ அதாவது இங்கிலீஷை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்றப்போ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கு படிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை இருக்கும். தமிழை வந்து கடகடன்னு எல்லாருமே வாசிச்சிருவோம். பட் அந்த இடத்துல இங்கிலீஷ் வாசிக்கணும் அப்படின்றப்போ நிறைய பேத்துக்கு தயக்கம் இருக்கும். தயக்கத்தை தாண்டியும் நம்ம வாசிக்கிறது கரெக்டா இருக்குமா, மத்தவங்க வாசிக்கிறத விட நம்ம கரெக்டா வாசிப்போமா, நம்மளை பார்த்து இந்த இடத்துல இப்படி தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல திக்கி திணறி தடுமாறி தான் வாசிப்போம். அந்த மாதிரி வாசிக்காம உங்களால கிளியரா ஃப்ளூயண்டா வாசிக்க முடியும் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு இந்த சேனல்ஸை எடுக்க போறேன். இனிமே வரப்போற வீடியோக்கள்ல டே பை டே ஃபோனிக்ஸ் அதாவது லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் அப்படின்றத கத்துக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு புக்கை கொடுத்தா கடகடன்னு உங்களால வாசிக்க முடியும் அப்படின்றத உங்களை வாசிக்க வைக்கிறதுக்கும் நான் பொறுப்பு. ஒரு புக்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து எப்படி ரீட் பண்ணணும், அதுக்கான ப்ரொனவுன்சியேஷன்ஸை நம்ம எப்படி கரெக்டா சொல்லணும் அப்படின்றத இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல பார்க்கலாம். நாளைக்கு வரப்போற வீடியோக்கள்ல அதை பத்தி தெளிவா பாக்குறோம். பிளஸ் அது கூடவே நடுவுல கிராமரையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டீச் பண்ண போறேன். ஓகே கைஸ், இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்க. இங்க நான் சைட்ல 4 வேர்ட்ஸ் வந்து எழுதியிருக்கேன். இந்த 4 வேர்ட்ஸையும் உங்களால கரெக்டா ப்ரொனவுன்சியேஷன் பண்ண முடியுதா அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வென்ஸ்டே. வென்ஸ்டே நான் இங்க எழுதியிருக்க வேர்டு வந்து வெட்னஸ்டே. வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். இந்த விஷயமே எனக்கு நான் காலேஜ் போறப்போ காலேஜ்ல என்னோட லெக்சரர் வந்து எனக்கு இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப எழுதியிருக்கோம். WEGNESDAY வெட்னஸ்டே அப்படின்னு எழுதியிருக்கோம். இதனோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா வென்ஸ்டே. வென்ஸ்டே வெட்னஸ்டே அப்படின்றத நம்ம வென்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் கிளாத்ஸ். கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கோம். கிளாத்னா உடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அந்த கிளாத் அப்படின்றத நம்ம எப்படி கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போறேன், எனக்கு அந்த கிளாத் பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ நான் அந்த இடத்துல வந்து ஹவு மச் ஃபார் திஸ் கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல கிளாத் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம், க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இதோட ப்ரொனவுன்சியேஷன் சவுண்ட் வந்துட்டு க்ளோஸ், CLOSE க்ளோஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ கிளாத் அப்படின்றத நம்ம க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். TH அப்படின்றத நம்ம அந்த இடத்துல சைலண்டா யூஸ் பண்றோம். இப்போ அதோட ES அப்படின்றது க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளூரல்ல சொல்றப்போ அதோட ப்ரொனவுன்சியேஷன் க்ளோத்ஸ். Z அப்படின்ற சவுண்ட் வந்து லாஸ்ட்ல வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோத் அப்படின்றது நார்மலா நம்ம சொல்றது, அதையே நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா க்ளோத்ஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு நாம யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. தேர்ட் ஒன் பிப்ரவரி. நம்ம நார்மலா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் சொல்லிட்டு போவோம். அதுல வரக்கூடிய பிப்ரவரி அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியுமா? February. இப்படிதான் நம்ம அந்த இடத்துல ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும். பிப்ரவரி அப்படின்றது நார்மலா எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். பட் அதை நீங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி சொல்லணும், அதோட ப்ரொனவுன்சியேஷனை கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அதை February அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். லாஸ்ட் ஒன் சாக்லேட். நம்ம நார்மலா கடைக்கு போனோம்னா
ஒரு சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம் இல்லையா, அந்த சாக்லேட் அப்படின்ற வேர்டை நம்ம தப்பா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் சாக்லேட். இந்த செகண்ட், அதாவது ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய ஓவை வந்து நம்ம யூஸ் பண்றோம். செகண்டா வரக்கூடிய ஓவை வந்து நம்ம அந்த இடத்துல சைலண்டா யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாக்லேட் அப்படின்றதுன்னா அதுல வரக்கூடிய ஷாக், ஷாக், அந்த CHOC இதை மட்டும் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து வரக்கூடிய அந்த ஓவை எடுத்துட்டு லேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம். சோ அதோட ப்ரொனவுன்சியேஷன் சாக்லேட், 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 சாக்லேட். இதுதான் அதுக்கான கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன். இந்த 4 வேர்ட்ஸுக்கான கிளியர் ப்ரொனவுன்சியேஷனை நீங்க இன்னைக்கு கத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த மாதிரியான வேர்ட்ஸ் மட்டும் இல்லாம A to Z அதோட ப்ரொனவுன்சியேஷன்ஸ் 1 by 1 எப்படி இருக்கும், அது ப்ரொனவுன்சியேஷனோட நம்ம கரெக்டா எப்படி வந்து நம்மளால ரீட் பண்ண முடியும் அப்படின்றத இனிமே வரப்போற வீடியோக்கள்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இனிமே வரப்போற வீடியோக்கள்ல வெறும் ரீடிங்ஸ் மட்டும் இல்லாம நம்மளால ஸ்பீக்கிங், அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்றத நான் கிராமர் மாதிரி டீச் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே வரப்போற வீடியோக்கள்ல நடுவுல உங்களுக்கு கிராமர் டீச் பண்றேன். கிராமர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்க இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அடிப்படை கொஞ்சமாவது தெரியணும் இல்லையா, அதுக்கு உங்களுக்கு கிராமரும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரீடிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் இது 4 இருந்துச்சுன்னா உங்களால கண்டிப்பா இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃப்ளூயன்ட் அப்படின்றது இங்க எங்க இருக்குன்னா ஸ்பீக்கிங்ல மட்டும் கிடையாது. நீங்க இப்போ நார்மலா ஒருத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 5 times 6 times மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, 7th டைம் அதை சேஞ்ச் பண்ணிப்பீங்க இல்லைங்களா. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நீங்க அதை டே பை டே கத்துக்கலாம். ஒரு 5 minutes டே டு டே லைஃப்ல ஒரு 5 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால இங்கிலீஷை ஈஸியா கத்துக்க முடியும். ஒரு பேரண்டா இருந்தீங்கன்னா உங்களோட குழந்தைக்கு அதோட ப்ரொனவுன்சியேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி தர முடியும். இப்போ ஸ்கூல்ஸ்ல நம்ம வந்து ஆப்பிள், APPLE ஆப்பிள் அப்படின்னு படிச்சிருப்போம். அதோட ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ்ல APPLE அப்படின்னு யாரும் படிக்க போறது இல்ல, ஆப்பிள் அப்படிதான் படிக்கிறாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி நம்மளும் நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லையா. சோ அதுக்காக தான் உங்களுக்காக ஃபோனிக்ஸை நான் சொல்லி தர போறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இனிமே வரப்போற வீடியோக்களையும் மறக்காம பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.